ரோபோசங்கர் மட்டும் இல்லை, அதர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% லிவர் பாதிக்கும் போது லிவருக்கு போகிற இரத்த குழாயில் பிளாக் வரும். ரோபோசங்கர் சார் வந்து ஒரு வீடியோவே வெளியிட்டிருந்தார். இந்த சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ஆபத்தாக போய் முடியும். எக்ஸாக்ட்லி. ஆல்ரெடி லிவர் பாதிப்பு இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து எடுக்கும்போது திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் கிட்னி பிரச்சனைனால மிச்ச ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. கண்ணு மஞ்சளாகும், யூரின் மஞ்சளாக போகும், வயர் வீக்கம், வயரில் தண்ணி சேரும், கால் வீக்கம் வரும், அதுக்கப்புறம் தூக்கம் சரியாகாது, பிளட் வாமிட்டிங் வரும். இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா 2 years உயிரோடு இருப்பாங்க. ஒரு இன்ஜி டேப் எடுங்க, அவங்க தொப்புள் சுத்தம் மெஷர் பண்ணி பாருங்கள். 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரெட் மீட் அதிகமாக எடுத்தால் கூட லிவர் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த லிவர் மோசமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ட்ரிங்கிங் இஷ்யூஸ்னால முன்னாடி இருந்தது, அப்புறம் அவர் ரெக்கவர் ஆகிட்டார் இல்லையா? ரெக்கவர் ஆன பிறகு என்ன ப்ராப்ளம் வந்திருக்குது? பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் போது 80% ஆஃப் த லிவர் ஆல்ரெடி பாதிச்சிருக்கு. வணக்கம். இன்று நம்முடன் டாக்டர் அஸ்வின் கிருஷ்ணா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். சார், ரோபோசங்கர் அவர்களுடைய மரணம் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. எக்ஸாக்டாக அவருக்கு என்ன நடந்தது, அவருடைய மெடிக்கல் கண்டிஷன் என்ன, அது ஏன் இவ்வளோ கிரிட்டிக்கலாகி அவருடைய மரணத்துக்கு கொண்டு போய் விட்டது? மெயின்லி வந்து அவரோட கண்டிஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்த சம்மரியில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் கண்டிஷன், கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ப்ளீட் ஆர் ஃபெயிலியர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எதனால இந்த கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ப்ளீடு காமனாக வரும்னு பார்த்தீங்கன்னா லிவர் சம்பந்தமான பிரச்சனைனால வரும். வேறு குடலுக்குள்ள புற்றுநோய், இந்த கண்டிஷனால கூட கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ப்ளீடு வரலாம். சில ஊடகங்களில் லிவர் சம்பந்தமான இஷ்யூஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் சில ஊடகங்களில் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள்னாலேயும் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ராபபிளி லிவர் சம்பந்தமான கண்டிஷன்னால கூட அதிகமாகவும் சான்சஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த நம்ம சம்மரி வந்து பார்த்தோன்னா மல்டி டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. எக்ஸாக்டாக அது என்ன சார்? அவங்க உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் நிறைய செயலிழந்ததுக்கான இதுவா? அது எதனை குறிக்குது? குடல் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா லிவர், கிட்னி இதே மாதிரி நோய்கள் என் ஸ்டேஜில் போகும்போது லிவர்னால மிச்ச ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும், கிட்னி பிரச்சனைனால மிச்ச ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஒரு 80% லிவர் பாதிப்போ கிட்னி பாதிப்போ ஒரு ஆளுக்கு வந்ததுக்கப்புறமா மிச்ச ஆர்கன்ஸ் ஒன்றா அஃபெக்ட் ஆகும். ஒன்று ஹார்ட் அஃபெக்ட் ஆகும், ஒன்று லங்ஸ் அஃபெக்ட் ஆகும், பிபி ப்ராப்பராக இருக்காது. அவங்களுக்கு பிபி இன்ஜெக்ஷன் இருந்தால் தான் பிபி சப்போர்ட் ஆகும். மூளையில் நம்ம போகிற அம்மோனியான்னு சொல்லுவாங்க, அம்மோனியா அதிகமாகி அவங்க பேசுகிறது சரியாக வராது. ஸோ பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். இதோட சேர்ந்து தான் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. சார், இப்போது நிறைய பேட்டிகளில் அவரே வந்து சொல்லியிருந்தார், அவருக்கு கொஞ்சம் இந்த ட்ரிங்கிங் இஷ்யூஸ்னால முன்னாடி இருந்தது, அப்புறம் அவர் ரெக்கவர் ஆகிட்டார் இல்லையா? ரெக்கவர் ஆன பிறகு என்ன ப்ராப்ளம் வந்திருக்குது? லிவரை பொறுத்த வரைக்கும் பல ரீசன்ஸும் இருக்கலாம். ஆல்கஹால் ஒரு ரீசனாக இருக்கலாம், நான் ஆல்கஹாலிக் ஒரு ரீசனாக இருக்கலாம். வைரல் ஹெப்படைட்டிஸ், வைரஸ்னால லிவர் ப்ராப்ளம் வரலாம். பட் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம மது ஸ்டாப் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு நார்மல் லைஃப்க்கு போக முடியும். அதே சமயம் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் போது 80% ஆஃப் த லிவர் ஆல்ரெடி பாதிச்சிருக்கும். ஒரு 60 to 80% லிவர் பாதிப்பு இருக்கும். அதையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணுறது மூலமாக ஒரு அளவுக்கு நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிக்கவர் பண்ண முடியும். அதுலேயே சிலவங்களுக்கு ஈவன் ஆல்கஹால் நிப்பாட்டினா கூட ஒரு 2 to 3 years தாண்டி அதோட சிம்டம்ஸ் வந்து திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஆல்கஹால்னால கூட இருக்காது, வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம். திடீர்னு ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், உடம்புல எங்கேயாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த பழைய லிவர் பாதிப்பாக மோசம் பண்ணி இந்த சிம்டம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ சிம்டம்ஸ் பற்றி பேசுகிறப்ப ரோபோசங்கர் சார் வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன்னால் அவர் வந்து ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி எதுவுமே இல்லையே. அன்னைக்கு தேதிக்கு கூட அவர் ஆக்டிவாக ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. அது ஒரு 3-4 days வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணியிருக்காரு.
எந்த சிம்டம்ஸும் காட்டலையே சார். இந்த மாதிரியான ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகிறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லையே. லிவரோ கிட்னி, மெயின்லி லிவர் கிட்னி பாதிப்பாக கூட இருக்கலாம். லிவர் பாதிப்பு வர ரோபோசங்கர் மட்டும் இல்லை, அதர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% லிவர் பாதிக்கும் போது லிவருக்கு போகிற இரத்த குழாயில் பிளாக் வரும். அப்போ என்ன ஆகும், அந்த பிளட் வந்து வேற பிளட் வெசல், நம்மளோட ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க, சாப்பாடு உணவி, அந்த ஃபுட் பைப்பில் வந்து இரத்த கசைவு வந்து பிளட் வாமிட்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கரெக்ட் டைமில் அதை அட்ரஸ் பண்ணி அதோட ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு விதம் நமக்கு காப்பாற்ற முடியும். சிலவங்களுக்கு அது மாசிவாக இருக்கும். திடீர்னு ஒரு 5 to 6 liters 5 to 7 liters பிளட்டு வந்துச்சுன்னா அது உயிரிழப்புக்கு காரணமாகலாம். சார், அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஜாண்டிஸ், அந்த ஜாண்டிஸுக்கும் அவருடைய இந்த முடிவுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அதனுடைய ஆஃப்டர் மேத் எஃபெக்ட்ஸாக கூட இதெல்லாம் இருக்கலாமா? இல்லை, ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் நமக்கு அது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க இயலாது. ஸோ ஜாண்டிஸ் வர பேஷண்ட்ஸுக்கு திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் 50% சொல்லலாம். எல்லாருக்கும் எப்படி வரும்னா லிவர் பாதிப்பு வரும். அது ஃபஸ்ட்டு எப்படி எல்லாருக்கும் மேக்ஸிமம் எப்படி தெரியும்னா கண்ணு மஞ்சளாகும், யூரின் மஞ்சளாக போகும். அடுத்தது வயர் வீக்கம், வயரில் தண்ணி சேரும், கால் வீக்கம் வரும். அதுக்கப்புறம் தூக்கம் சரியாகாது. நீங்கள் சொன்னது மாதிரி பிளட் வாமிட்டிங் வரும். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் கிட்னி பாதிப்பு, யூரின் வந்து சரியாக வரல, லங்ஸில் தண்ணி சேர்றது, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் உயிரிழப்பு வரக்கூடிய சான்சஸ் அதிகம். சார், இப்போ ஒருத்தருக்கு வந்து மஞ்சகாமாலை வந்து முடிஞ்சிருக்குன்னு வைங்களேன், எத்தனை வருஷம் சார் அவர் இந்த ரொம்ப காஷியஸாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, அதை கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்ல முடியுமா? ஒரு நார்மல் நபர் வந்து ஒரு 5 to 10 years ஆவரேஜ் ஆல்கஹால் எடுக்கும்போது, டெய்லி எடுத்தீங்கன்னா லிவர் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு லிவர் வீங்க ஆரம்பிக்கும், அது ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சா கம்ப்ளீட்டாக சரி பண்ணி ஒரு நார்மல் லைஃபுக்கு வர முடியும். அடுத்த ஸ்டேஜ் வந்து லிவர் சிரோசிஸ், அது லிவர் வீங்கின லிவர் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து வந்துச்சுன்னா ஆவரேஜாக ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 10 years உயிரோடு இருப்பாங்க. நான் அடுத்த ஸ்டேஜ் சொன்னேன்ல, இரத்த வாந்தி, அடுத்த ஸ்டேஜ் இரத்த வாந்தி. இந்த இரத்த வாந்தி வர ஸ்டேஜில் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு 10% கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் ஆயிரும். இல்லாதவங்க ஒரு ஆவரேஜாக ஒரு 5 years உயிரோடு இருப்பாங்க. அடுத்த ஸ்டேஜஸ் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜ். வயர் வீக்கம், தூக்கம் சரியில்லாமல் இருக்குது, கால் வீக்கம். இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா 2 years உயிரோடு இருப்பாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ கிட்னி பாதிப்பு, நெஞ்சில் தண்ணி சேர்றது, இதே மாதிரி கண்டிஷன், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் லிவர்னால. இதே மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா 3 months to 6 months உயிரோடு இருக்கும், டிரான்ஸ்பிளான்ட் இல்லைன்னா. அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், டிரான்ஸ்பிளான்ட்னு ஒரு பார்ட் இருக்குது. அது பண்ணலைன்னா 3 to 6 months உயிரோடு இருக்கும். ஸோ டோட்டல் லிவரே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் இதுலேருந்து மீண்டு வர முடியும். இல்லைன்னா ஒரு 3 to 6 months உயிரோடு இருப்பாங்க. ரீசன்ஸ் என்ன சார்? இந்த மஞ்சகாமலையோடைய அடிப்படை என்ன, எதிலிருந்து ஆரம்பிக்குது? ஸோ இந்த லிவர் சிரோசிஸோட மெயின் ஒரு 4 ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால், மதுபானம். செகண்ட், இப்போ வந்து காமனாக வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், நம்மளோட டே டு டே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால. மூணாவது வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இது வந்து மூணாவது ரீசன். நாலாவது வந்து ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ், வில்சன் சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் காமன் நம்ம டெய்லி பார்க்குறதுல ஒரு 90% வந்து ஒன்று மது, ஆல்கஹால். ரெண்டாவது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நம்ம எல்லாரும் பார்க்குறோம் இல்லையா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்ப்போம், ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஃபேட்டி லிவர்னு இருக்கும். அதை கேர்லெஸ்ஸாக விடுறது, அது வந்து மோசமாகி லிவர் சிரோசிஸ் இதே ஸ்டேஜஸில் வந்துடும். அதுக்கும் நமக்கு உணவு பழக்க வழக்கங்களுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கு இல்லையா? 90% லிங்க் இருக்குது. அது என்னென்னா, யூஸ்வலி யாருக்கு இது அதிகமாக வரும், ஆல்கஹால் எடுக்காத லிவர் பேஷண்ட்ஸ் யாருக்கு அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ், ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க. ஒரு சிம்பிள் டிப் என்ன, ஒரு இன்ச்சு டேப் எடுங்க, அவங்க தொப்புள் சுத்தம் மெஷர் பண்ணி பாருங்கள், 90 centimeter மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இவங்க வந்து மோசமான இல்லைன்னா அன்ஹெல்தி ஃபுட்ஸ், ட்ரிங்க்ஸு, என்னென்னா ஆல்கஹால் மட்டும் இல்லை, இந்த சோடா கலந்த ஐட்டம்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம கடையில் இருக்குது, அது பெவரேஜஸ், கார்பனேட்டட் பெவரேஜஸ்ன்னு சொல்கிறாங்க, அது அதிகமாக எடுக்கிறதுனால, இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், ரொம்ப ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால லிவர் மோசமாகி இந்த ஸ்டேஜஸ்க்கு போவாங்க. இதுக்கு பேர் தான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ரெட் மீட் அதிகமாக எடுத்தால் கூட லிவர் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு, ரெட் மீட்டுன்னு சொல்லும்போது
ஆடு மாடு தொடர்ந்துள்ள ஃபுட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அதில் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு இந்த லிவர் மோசமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ஜாண்டிஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டயட்டும் சரி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸும் சரி எப்படி இருக்கணும் சார்? அடுத்து வரக்கூடிய எத்தனை வருஷத்துக்கு இருக்கணும்? இதுக்கு 2 ஸ்டேஜ்னு சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு லிவர் வீங்குற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம ஒரு 6 months to 2 years கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம். அது ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி, இந்த ஹெப்படைட்டிஸ் பிசின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்னாலும் 6 months to 2 years வந்து கரெக்டாக பத்தியம் பார்த்து கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் வெளியில் வந்துடலாம். இது போய் அடுத்த ஃபஸ்ட் லிவர் வீங்கி அப்புறம் லிவர் சுருங்கோன்னு சொன்னோம். அந்த லிவர் சுருங்குற ஸ்டேஜ் போகும்போதுக்கும் ஒரு 5 years ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அடுத்த ஸ்டேஜ் போகும்போது லைஃப் லாங்காக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த பத்தியம் அப்படிங்கிறது வந்து நான்வெஜ்ஜும் ஆல்கஹாலும் தொடவே கூடாது. ஒரு டிசீஸுக்கு ஒரு ரிலேட்டட் பத்தியம். பட் மெயின்லி பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தொடவே கூடாது. 2 நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெட் மீட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் எடுக்கிறதுல தப்பில்லை. ஏன்னா அதில் வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட். லிவர் பேஷண்ட்ஸுக்கு ஹை ப்ரோட்டீன் ரொம்ப தேவை. அப்போ தான் லிவர் வளரும், ஹீலாகும். மிச்ச பாடிக்கு லிவர் ஹெல்த்துக்கும் ப்ரோட்டீன் தேவை. அதனால எக்கு, ஃபிஷ், சிக்கன் எடுக்கலாம். ரெட் மீட்டை வந்து மேக்ஸிமம் தவிர்க்கணும். 3வது வந்து டெய்லி வாக்கிங். டெய்லி 30 minutes வாக்கிங் பண்ணிங்கன்னா 90% லிவர் டிசீஸ் சரியாகக்கூடிய ஏர்லி லிவர் டிசீஸஸ் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஆல்கஹாலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதான் ஆல்கஹாலை தவிர்த்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வாக் பண்ணணும். இங்கே நைட் எடுத்துகிட்டு மார்னிங் வாக் பண்ணால் சரியாகாது. ஸோ வாக்கிங் பண்ணிவிட்டு ஆல்கஹாலை தவிர்த்துனா இஷ்யூஸ் செட்டில் ஆகக்கூடாது. மெயின்லி வாக்கிங், எக்ஸசைஸ், 2 ஹெல்த்தி ஃபுட்ஸ். மெயின்லி நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா பிளாக் காஃபி வந்து லிவரோட ஹெல்த்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒரு 2 to 3 cups ஆஃப் பிளாக் காஃபி நீங்கள் எடுக்கிறீங்க, சர்க்கரை இல்லாமல் பால் இல்லாமல் எடுத்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ், நான் ஆல்கஹாலிக் இந்த ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப. சார், இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட நம்ம வந்து என்ன சதா குடிக்கவா செய்கிறோம், சோஷியல் ட்ரிங்கிங் தானே பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் நான் இந்த சோஷியல் ட்ரிங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, ரோபோ சங்கர் சார் வந்து ஒரு வீடியோவே வெளியிட்டிருந்தார். இந்த சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொன்ன இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்குது. இந்த சோஷியல் ட்ரிங்கிங் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இதுதானே எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி சோஷியல் ட்ரிங்கிங்லேயே நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சோஷியல் ட்ரிங்கிங் சொல்லி ஆரம்பிப்பாங்க ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸு. அவங்க வந்து இந்த ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற டோஸு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது பத்தாது. அவங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே லிவருக்கு பாதிப்பு. அது ஒரு அடிக்ஷனாக மாறி டெய்லி மாறும். 2வது வந்து ஆல்ரெடி லிவர் பிரச்சனை இருக்கும். நம்ம சொல்லலாம் நார்மலி கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் காம்பனண்ட் இருக்கும். அந்த நபர் வந்து சோஷியல் ட்ரிங்கிங் கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்தாலும் தீயில் எண்ணெய் ஊற்றுறது மாதிரி கொஞ்சம் கூட பற்றி எரியும். மிச்சவங்களுக்கு ஒரு 5 to 10 years மோசமாக வேண்டியது இவங்களுக்கு 1 yearலேயே மோசமாயிரும். ஸோ ஆல்ரெடி லிவர் பாதிப்பு இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக மோசமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3, இதுலேருந்து நான் டெய்லி பார்க்குறதில்ல, ஆல்கஹால் லிவர் டிசீஸ் கூட சரி பண்ணிடலாம். பட் ஆல்கஹால் அடிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிவியர். ஒன்ஸு சோஷியல் ட்ரிங்கிங்லேருந்து அடிக்ஷன் போச்சுன்னா அதுலேருந்து திருப்பி மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ லிவர் ஹெல்த் பொறுத்த மட்டிலும் நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய சஜஷன்ஸ், அறிவுரைகள் என்னென்ன? ஸோ முன்னாடி என்னைக்காவது நமக்கு யூரினோ கண்ணோ எல்லோ ஆயிருக்கு, ஏதாவது ரொம்ப அசதியாக இருக்குது, ஃபஸ்ட்டு சிம்டமே எல்லோ கிடையாது, ரொம்ப அசதியாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக டயர்ட்னஸ் ஆகிருக்கு, இல்லை முன்னாடி உங்களுக்கு மஞ்சக்காமால் ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல டாக்டரோ இல்லைன்னா ஹெல்த் செக்அப் பண்ணி லிவர் டிசீஸ் இல்லைன்னு ஷுவர் ஆகிங்க. செகண்ட், டெய்லி ஒரு 30 minutes வாக்கிங் பண்ணுங்கள். 3, இந்த ப்ராசஸ்டு ஃபாஸ்ட் ஃபுட் மேக்ஸிமம் தவிருங்க. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் மெயின்லி அவாய்ட் பண்ணுங்கள். 4, ரெட் மீட் மேக்ஸிமம் கம்மி பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் அப்படி ரொம்ப ஹேபிட் இருக்கிறவங்க மந்த்லி ஒன்ஸாக கம்மி பண்ணிக்கோங்க. 5, 2 to 3 cups பிளாக் காஃபி டெய்லி குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லிவருக்கு ஒரு ப்ரொட்டக்டிவ் கூட.
ஏர்லி லிவர் டிசீஸ் இருந்துச்சுன்னா மெயின்லி நாட்டு வைத்தியம், நிறைய பேர் நாட்டு வைத்தியம் போவாங்க, கிழா நெல்லி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ்ட். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப தேங்க்யூ. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ், நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.